வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.3. ஸோ இந்த சம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷினு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக படித்து நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. எப்போ வேணாலும் கேட்கலாம் சம். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த சம்முக்கு தேவையான ஃபார்முலாஸ்லாம் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட், புள்ளி பெருக்கத்தின் வரையறை. அதாவது a டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து இங்கே தேவைப்படும். அதுக்கப்புறம் காஸ் தீட்டான்னா என்ன சொல்லலாம், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோட்டனஸ். அதே மாதிரி தமிழில் வந்து அதை வந்து அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபார்முலா தேவைப்படும். அடுத்தது சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ், எதிர்ப்பக்கம் பை கர்ணம். சரிங்களா? இந்த மூணு ஃபார்முலாவும் இந்த சம்முக்கு தேவைப்படும். இதை யூஸ் பண்ணி இந்த சம்மில் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, வாங்க இந்த சம் சால்வ் பண்ணலாம். Example 6.3. By vector method, prove that cos alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. வெக்டர் முறையில் நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos alpha plus beta is equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இப்போ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டயக்ராம் வரையணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டயக்ராம் என்னென்னா, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு எடுத்துக்கணும். ஸோ இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் ஐ வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் ஜே வெக்டார்னு எடுத்துக்கலாம். இது ஆரிஜின். ஓகே. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு லைன் எடுத்துக்க போகிறேன். ஒன்று வந்து ஓஏ, அப்படி ஓஏ அப்படின்னு ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஓலேருந்து ஏ வரைக்கும் ஒரு லைனும், அடுத்தது ஓலேருந்து பி வரைக்கும் ஒரு லைனும் அப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. இப்போ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஓஏ வந்து எக்ஸ் ஆக்சிஸோட ஆல்ஃபா ஆங்கிள் ஏற்படுத்துகிறதா எடுத்துக்கலாம். அப்புறம் ஓபி வந்து எக்ஸ் ஆக்சிஸோட பி ஆங்கிள் ஏற்படுத்துகிறதா எடுத்துக்கலாம். அப்போது என்டையர் ஆங்கிள் பிட்வீன் ஓஏ அண்டு ஓபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ஆப்வியஸ், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற வரது தான். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ஏலேருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரையணும். அந்த லைனுக்கு வந்து எல்ல மீட் ஆகிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி பியிலேருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு லைனு, அந்த லைன் வந்து எம்மில் மீட் ஆகிறத எடுத்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து ஓஏ வந்து ஒரு யூனிட் வெக்டாராக எடுத்துக்கங்க. யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம், அலகு வெக்டார் சொல்லுவாங்க. அந்த யூனிட் வெக்டாரை ஏ கேப்னு எடுத்துக்கலாம். யூனிட் வெக்டார் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஏ கேப். ஓகேங்களா? அதே மாதிரி ஓபி வெக்டாரை அனதர் யூனிட் வெக்டாராக எடுத்துக்கலாம். ஸோ அந்த யூனிட் வெக்டாரை வந்து பி கேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போது எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் ஐன்னு சொல்கிறோம். அதுக்கு ஏன் கேப் போடலை அப்படின்னா, கேப் போட்டாலும் தப்பு இல்லை, கேப் போடாமல் நார்மலாக போட்டாலும் தப்பு இல்லை. காரணம் என்னென்னா, ஐஜே அப்படின்றது ஐஜேகே அப்படின்றது யூஸ்வலாக யூஏ யூனிட் வெக்டார் தான். ஐன்றது ஜேன்றது கேன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் ஃபார் யூனிட் வெக்டார். அதுக்கு கேப் போட்டு தான் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் ஏபிசி நம்மளாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அது ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் கிடையாது. யூனிட் வெக்டாரோட ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் கிடையாது இந்த ஏபிசிலாம். அதனால் நம்ம யூனிட்டாக எடுக்கும்பொழுது அதை கேப் போட்டு காமிச்சா தான் நம்ம அது யூனிட் வெக்டார்னு அசியூம் பண்ணியிருக்குன்றது தெரியும். சரிங்களா? இதில் கேப் போடலைனாவும் இது யூனிட் வெக்டார் தான். ஐஜேகே ஆர் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன்ஸ் ஃபார் யூனிட் வெக்டார் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ். கே வந்து இசட் ஆக்சிஸுக்கு. அதனால் அது கேப் போடணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ டயக்ராம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ இந்த டயக்ராம் போடுறது முக்கியம் கிடையாது. இந்த டயக்ராமை பற்றி கீழே ஒரு பேராக்கு எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். அது கிளியராக எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி எக்ஸாம்பிள் எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. So let OA vector is equal to A cap and OB vector is equal to B cap be the unit vectors
and which make angles alpha and beta respectively with positive x-axis. ஓகே, ஓஏவும் ஓபியும் x-axis பாசிட்டிவ் x-axisோட ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆங்கிள் இருக்குது அப்படின்றத இந்த பேராவில் சொல்லணும். சரிங்களா? therefore we consider these two are யூனிட் வெக்டார். கரெக்டுங்களா? அதனால் யூனிட் வெக்டார்னால அதோட மாடுலஸ் வேல்யூ 1ன்றது ரெப்ரசன்ட் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1 போட்டுங்க. அதுக்கப்புறமேட்டு ட்ரா ஏஎல் அண்ட் பிஎம் பெர்பெண்டிகுலர் டு தி எக்ஸ் ஆக்சஸ் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக படித்து எழுதி வச்சுருங்க. இதே மாதிரி தப்பு இல்லாமல் எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், அந்த பேராவை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அதை அப்படியே அழகாக நீங்களும் எழுதிக்குங்க. என்னென்னா OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப் மற்றும் OB வெக்டார் ஈக்குவல் டு பி கேப் என்பது அலகு வெக்டார்கள் என்க. மேலும் இவைகள் எக்ஸ் அச்சின் மிகை திசையுடன், மிகை திசைன்னு அர்த்தம் பாசிட்டிவ் டைரக்ஷன் சொல்கிறாங்க எக்ஸ் ஆக்சஸோட, எக்ஸ் அச்சின் மிகை திசையுடன் ஆல்ஃபா கமா பீட்டா என்ற கோணங்களை ஏற்படுத்துகிறது என்க. ஏஎல் மற்றும் பிஎம் என்ற கோடுகளை எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக வரைக. இங்கே வந்துருக்கோம்ல ஏஎல் பிஎம், சரிங்களா? செங்குத்தாக வரைக. ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இந்த பேராவை கிளியராக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதே மாதிரி எக்ஸாமில் கிளியராக எழுதுங்க. எழுதுனா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி ஷார்ட்டாக வெறும் மேக்ஸ் சம் மட்டும் போகிறது முக்கியம் கிடையாது, இந்த டயக்ராமை பற்றி தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இதை எழுதி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆங்கிளை பற்றி சொல்லணும். ஆல்ரெடி இங்கே இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஏஓஎல் இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, பிஓஎம் அந்த ஆங்கிள் வந்து பீட்டான்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை இங்கே சொல்ல போகிறேன். ஸோ கன்சிடர் AOL is equal to alpha and BOM என்றது பீட்டா, BOM அப்படின்றது பீட்டா, which implies அதிலிருந்து மொத்த ஆங்கிள் நம்மள என்ன கிடைத்திருக்கு, என்னது ஏஓபி, ஏஓபியோடது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஏஓபி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேங்களா? ஸோ இது கிளியராக எழுதியாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்றதை சொல்கிறேன், கவனிங்க. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா 2 ட்ரையாங்கிள் இருக்குது, 2 முக்கோணம், செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள், ஏஓஎல்ன்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இன்னொன்று வந்து பிஓஎம்ன்றது மேலே இருக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் நான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். என்ன கண்டுபிடிக்க போகிறீங்களா, கீழே இருக்கிறதுக்கு வந்து சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறேன், மேலே இருக்கிறது சைன் பீட்டா காஸ் பீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 2த்தையும் கண்டுபிடிச்சி சம்ம ப்ரொசீட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா, இங்கே காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, இது சைன் பீட்டா காஸ் பீட்டா, அதை தான் இதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறேன். கவனிங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்க ட்ரையாங்கிள் முக்கோணம் ஏஓஎல். சரிங்களா? எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், இந்த கீழே இருக்க ட்ரையாங்கிள் ஏஓஎல், அதில் வந்து இந்த ஆல்ஃபாவை வச்சு நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? ஓகே, அப்போ இதில் ஃபஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறேன். ஸோ காஸ் ஆல்ஃபானா என்னது, அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். சரி, இதில் வந்து காஸ் ஆல்ஃபாக்கு அடுத்துள்ள பக்கம் என்னென்னா ஓஎல், அட்ஜசன்ட் சைடு ஓஎல், ஹைப்போட்டனஸ் வந்து ஓஏ. ஸோ ஓஎல் பை ஓஏ, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், ஓஎல் பை ஓஏ. ஸோ அதனால் என்னென்னா ஓஎல் வெக்டார் போட்டு மாடுலஸ் போடணும், ஏன்னா வேல்யூ தான் என்னென்னா இது மேக்னிடியூட் வேல்யூ, ஓஎல் பை மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார். ஸோ இதுதான் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ். ஓகே, இப்போ இதிலிருந்து நம்ம அடுத்தது எப்படி வேல்யூ எடுத்து எழுதலாம்னா, எனக்கு ஓஎல் தான் வேணும், அப்போ கீழே இருக்க வேல்யூ அப்படியே அங்கே போயிடும். அப்போது ஓஎல் வெக்டார் அப்படின்றது என்னென்னா, இது அங்கே போயிடுச்சுன்னா ஓஏ வெக்டார் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும். ஓகே, சரி. அப்போது ஓஏ வெக்டார்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இதோட வேல்யூ தான் தெரியும். ஓஏ வெக்டாரை நான் ஏ கேப்பு நான் அசியூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓஏ வெக்டார் ஏ கேப், ஓபி வெக்டார் பி கேப். அப்போ இது வந்து ஏ கேப், மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. ஓகே,
சரி, அப்போது ஆனால் இன்னொரு விஷயம், இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் மாடுலஸ் ஆஃப் ஏ கேப்போட வேல்யூ 1ன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இதோட வேல்யூ 1. அதனால் இது வேல்யூ 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா, 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. சரிங்களா, 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. ஸோ ஓஎல் வெக்டாரோட வேல்யூ காஸ் ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும். சரிங்களா, ஆனால் எனக்கு ஓஎல் வெக்டர் மாடுலஸ் தேவையில்லை, வெறும் ஓஎல் மட்டும்தான் வேணும். அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஓஎல் வெக்டார் அப்படின்றபோது காஸ் ஆல்ஃபாவோட டைரக்ஷனும் சேர்க்கணும். மாடுலஸ்னால் மேக்னிடியூட் மட்டும்தான், டைரக்ஷன் கிடையாது. மாடுலஸை எடுத்துட்டோம்னா டைரக்ஷன் சொல்லணும். ஓஎல்லோட டைரக்ஷன் என்னென்னு பாருங்கள். ஓஎல்லோட டைரக்ஷன் ஐ கேப் தான் யூனிட் வெக்டார். ஸோ அதனால் அந்த ஐ வெக்டாரை சேர்த்துக்கணும். இதுதான் ஓஎல் வெக்டார். கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ காஸ் ஆல்ஃபாவை யூஸ் பண்ணி ஓஎல் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது அதே ட்ரையாங்கலில் சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் ஆல்ஃபா அப்படின்றது என்னென்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ், எதிர்ப்பக்கம் பை கர்ணம். ஸோ அதே ட்ரையாங்கலில் ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏஎல் இல்லை எல்ஏ தான் சொல்லணும், ஏன்னா டைரக்ஷன் இப்படி இருக்குது. எல்ஏ பை ஹைப்போட்டனஸ் ஓஏ. சரிங்களா, சரி. ஸோ எல்ஏ வெக்டார் டிவைடட் பை ஓஏ வெக்டார். ஆனால் மாடுலஸ் போடணும், ஏன்னா மேக்னிடியூட் வேல்யூ மட்டும்தான் சைனுக்கு வரும். சரி, இப்போ இதில் நம்மளுக்கு எல்ஏ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்க வேல்யூ அந்த சைடு கொண்டு போயிடணும். ஓகே, சரி. அப்போது தேர்ஃபோர் இந்த எல்ஏ வெக்டார் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு, இது அந்த சைடு போச்சுன்னா மாடுலஸ் ஓஏ வெக்டார் இன்ட்டு சைன் ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும். ஸோ போனதில் சொன்ன மாதிரி ஓஏ வெக்டார்ன்றது ஏ கேப். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் இன்ட்டு சைன் ஆல்ஃபா. அண்ட் ஃப்ரம் தி ஈக்குவேஷன் நம்பர் 1 இதோட வேல்யூ 1 தான். ஸோ 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா. சரிங்களா, ஸோ எல்ஏ மாடுலஸ் ஆஃப் எல்ஏ வெக்டாரும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் மாடுலஸ் தேவையில்லை, எனக்கு என்ன வேணும், வெறும் வெக்டார் தான் வேணும், டைரக்ஷனோட வேணும். ஸோ அப்போது எல்ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எடுத்துகிட்டா இங்கே வெக்டார் டைரக்ஷனை சேர்க்கணும். என்ன டைரக்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஏவோட என்ன டைரக்ஷன் பாருங்கள். டயக்ராமில் எல்ஏன்றது ஜே ஆக்சஸில் ஆப்போசிட்டில் போகுது. ஜேக்கு ஆப்போசிட்டில் போகிறது வந்து மைனஸ் ஜே வெக்டார். அதனால் இது வந்து மைனஸ் ஜே வெக்டார் அப்படின்னு போடணும். சரிங்களா, ஸோ எல்ஏ வெக்டாரும் கண்டுபிடிச்சாச்சு. எல்ஏ வெக்டார்ன்றது சைன் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஜே வெக்டார். ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, ஓகே. இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுக்கான ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். அதே ட்ரையாங்கிளில் இன் சேம் ட்ரையாங்கிள் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன ட்ரையாங்கிள்? இப்போ இது ஓஏஎல் எல்லா ட்ரையாங்கிளில் பார்த்திங்கன்னா இதுதான் ஆப்போசிட்ஸ். இது வந்து எதிர் திசையில் போகிறது. ஸோ இப்படி ஓஎல் எல்ஏ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஃபார்முலா என்னது? ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார். இதுதான் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃப்ரம் த டயக்ராம் யூ கேன் ரைட் ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார். ட்ரையாங்கிள்லேருந்து எழுதியாச்சு. ஓகே, அப்போது ஓஏ வெக்டார்ன்றது நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஏ கேப்னு நான் கொடுத்துருக்குறேன். அதனால் அது வந்து ஓஏ வெக்டாரு ஏ கேப்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார் இங்கே நம்ம கண்டுபிடிச்சது என்னது? காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார். எல்ஏ வெக்டார் சைன் ஆல்ஃபா மைனஸ் ஜே, மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துடுங்க, மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜே வெக்டார். ஸோ நான் ஏ கேப் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் இருந்து இதை தான் நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துருக்கோம். ஆல்ரெடி 1 எடுத்தாச்சு. சரிங்களா, ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் கிளியராக புரியுதா? இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்து வச்சு அதே மாதிரி இது கண்டுபிடிச்சினா தேர்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, அடுத்த ட்ரையாங்கிள் ஓபிஎம். ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் எது? இதுதான், இந்த மேலே இருக்க இந்த ட்ரையாங்கிள் ஓபிஎம். இந்த ட்ரையாங்கிள்லேயும் காஸ் பீட்டா சைன் பீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். முதல்ல காஸ் பீட்டான்றது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? காஸ் பீட்டான்றது அட்ஜசன்ட் சைடுன்றது ஓஎம். ஸோ மாடுலஸ் ஓஎம் வெக்டார் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ், கர்ணம் வந்து மாடுலஸ் ஓபி வெக்டார். ஓகே, சரி. இதில் எனக்கு இந்த ஓஎம் தான் வேணும். அப்போ இது இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மாடுலஸ் ஓஎம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஓபி வெக்டார் இன்ட்டு காஸ் பீட்டா. ஓகே, ஸோ ஓபி வெக்டார்ன்றது நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? பி கேப் கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே மாடுலஸ் இருக்கிறதுனால மாடுலஸ் பி கேப்
into cos beta. But from the equation number 1ல நான் என்ன கொடுத்துருக்கேன், இதோட வேல்யூ 1ன்னு சொல்லியிருக்கேன். 1 into cos beta. ஓகே, ஸோ அப்போ நம்ம cos பீட்டாலேருந்து ஓஎம் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எனக்கு இது எப்பவுமே வெக்டார் தான் வேணும், மாடுலஸ் வேண்டாம். அப்போ இதிலிருந்து ஓஎம் வெக்டார் அப்படின்றது காஸ் பின்ட்டு அதோட யூனிட் வெக்டார் எழுதணும். ஓஎம் என்ன டைரெக்ஷனில் போகுதுன்னு பாருங்கள். படத்தில் ஓஎம்ன்றது ஐ டைரெக்ஷனில் போகிறதுனால இது இன்ட்டு ஐ வெக்டார் அப்படின்னு எழுதணும், மறக்காமல். ஓகே, ஸோ எப்போவுமே பாருங்கள், மாடுலஸ் இருந்தால் டைரெக்ஷன் வராது. மாடல்ஸில் எடுத்துட்டோம்னா டைரெக்ஷன் போடணும், அந்த டைரெக்ஷன் யூனிட் வெக்டாராக போடணும். சரிங்களா? ஓகே, இப்போ அதே ட்ரையாங்கலில் நான் இப்போது சைன் பீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். சரி, சைன் பீட்டானா என்னது? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ அதே ட்ரையாங்கலில் ஆப்போசிட் சைடுன்றது எம்பி பை ஓபி. ஸோ மாடுலஸ் எம்பி வெக்டார் பை ஓபி வெக்டார் போட்டாச்சுங்களா? எனக்கு இந்த எம்பி தான் தேவை. இந்த எம்பியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எம்பி வெக்டார் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே இன்சைடு போச்சுன்னா மாடுலஸ் ஓபி வெக்டார் இன்ட்டு சைன் பீட்டா. ஓகே, ஸோ இது ஓபி வெக்டார்ன்றது பி கேப் சொல்லியிருக்கேன். ஸோ இது மாடுலஸ் பி கேப் இன்ட்டு சைன் பீட்டா. இதோட வேல்யூ 1 ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ 1 இன்ட்டு சைன் பீட்டா. ஓகே, சரி, அதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், இது மாடுலஸ் வரக்கூடாது. மாடுலஸ் ரிமூவ் பண்ணால் டைரக்ஷன் சேர்க்கணும். ஸோ எம்பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எம்பியோட டைரக்ஷன் என்னன்னு பாருங்கள். எம்பியோட டைரக்ஷன் ஐ டைரக்ஷனுக்கு பேரலாக இருக்குது. ஸோ அப்போ வெறும் ஜே டைரக்ஷனுக்கு பேரலாக இருக்குது. அப்போ ஜே தான் வரும். ஸோ சைன் பீட்டா இன்ட்டு ஜே டைரக்ஷன். ஓகே, ஸோ நம்ம எம்பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ அந்த டயக்ராம்லேருந்து ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டனஸ் சொல்கிறது ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டார் ப்ளஸ் எம்பி வெக்டார். ஸோ ஃப்ரம் த சேம் டயக்ராம் ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டார் ப்ளஸ் எம்பி வெக்டார் அப்படின்னு எழுதிட்டு அதில் இருக்க வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். பட் ஓபி வெக்டார் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓபி வெக்டார் பி கேப் சொல்லியிருக்கேன். அதனால் இதை வந்து பி கேப் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டார் வந்து cos beta into I plus MBன்றது sin beta J வெக்டார். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ டேக் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் தனியாக எடுத்து வச்சு சம் போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்ச செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சேன்னா a cap is equal to cos alpha I vector minus sin alpha j vector. இது வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சது. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து b cap is equal to cos beta into I vector plus sin beta into j vector. இதை மாதிரி கண்டுபிடிச்ச ரெண்டுத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், டாட் ப்ராடக்ட் எடுக்க போகிறேன். ஸோ டேக்கிங் டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 and 3 2,3 புள்ளி பெருக்கம் செய்க அப்படின்னு எழுதிக்கங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் நான் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா ஏ கேப் டாட் பி கேப் இஸ் ஈக்குவல் டு, இதே முதல்ல எடுத்து எழுதுங்க, காஸ் ஆல்ஃபா ஐ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜே டாட் காஸ் பீட்டா ஐ ப்ளஸ் சைன் பீட்டா ஜே. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையும் புள்ளி பெருக்கம் பண்ணுறேன் பாருங்கள். டாட் ப்ராடக்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், ப்ளஸ் 1லேயே படிச்சிருப்பீங்க. ஐ வெக்டார் டேர்மோட மட்டிலே பண்ணணும். ஜே வெக்டார் டேர்மில் மட்டும் மட்டிலே பண்ணுறது தான் டாட் ப்ராடக்ட். ஏன்னா மற்றதெல்லாம் 0 வந்துடும். சரி, காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ஐ டாட் ஐ 1. அப்போ என்ன வரும், காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா ஜே வெக்டு ஜே 1 ஆகிடும். அதனால் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா. இதுதான் நம்மளுக்கு ஏ கேப் டாட் பி கேப். ஸோ இதை தான் நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் புள்ளி பெருக்கம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொடுத்துருக்க இந்த ரெண்டுத்துக்கு டாட் ப்ராடக்டோட டெஃபினிஷன் by the definition of dot product.
புள்ளிப்பெருக்கம் வரையறைப்படி அப்படின்னு எழுதணும். புள்ளிப்பெருக்க வரையறைப்படி ஏ கேப் டாட் பி கேப் அதோட ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு தெரியுமே, மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் மாடுலஸ் ஆஃப் பி கேப் இன்ட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. இந்த ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள், ஏக்கும் பிக்கு இடைப்பட்ட ஆங்கிள் எப்படி இருக்குது டயக்ராமில் பாருங்கள். இது ஏ, இது பி, இது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதனால் இந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் வரும். ஓகே. அது இல்லாமல் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இதோட வேல்யூ 1ன்னு சொல்லியிருக்கேன், இதோட வேல்யூ 1ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1 × 1 × 1 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து வெறும் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் வரும். ஓகே. ஸோ தட் அப்போ இது எப்படி எடுத்து எழுதலாம்னா ஏ கேப் டாட் பி கேப் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. ஸோ 1 × காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துங்க. ஸோ ஃப்ரம் 4 and 5 இதுவும் சேமாக இருக்குது. அதனால் இது ரெண்டும் சேம். தேர்ஃபோர் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க ப்ரூஃபு. நம்ம பண்ணியாச்சு. இது ஃபுல் பிக் கொஷின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு. கிளியராக இதில் கொடுத்துருக்க மாதிரியே எழுதுங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாமல். தியரிலாம் கண்டிப்பாக அதில் இருக்கிற மாதிரி எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான்.